ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் சைவ நாட்களில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் டிக்கா மசாலா. மஷ்ரூம் டிக்கா மசாலா சாப்பிடணுன்னா ஹோட்டலுக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். மஷ்ரூம் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு மஷ்ரூமை கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து லேசாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க வச்சு நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு 2 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் மஷ்ரூமில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைங்க. இப்போ பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானணும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சணும். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டு அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட நிறமும் மாறணும். அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போன அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூமை சேர்த்த பிறகு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இதை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இதில் இருக்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் 2 பச்சை மிளகாவை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணால் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும், லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு பிறகு கிரேவி நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷத்துலேயே கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. மஷ்ரூம் டிக்கா மசாலா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே ரொம்ப பிரமாதமாக செஞ்சிடலாம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மஷ்ரூம் டிக்கா மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.